ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விளாக்ஸ். இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாருக்கு அருகில் பரளி ஆற்றின் குறுக்கே அமைந்திருக்கும் தொட்டிப்பாலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் கட்டியிருக்காரு. இது தெற்காசியாவிலேயே மிகவும் உயரமான மற்றும் நீளமான தொட்டி பாலமாகும். இதை நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். இது 115 அடி உயரமும் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமும் கொண்டது. பாலத்தை தாங்கிறதுக்காக மொத்தம் 28 பெரிய தூண்களும் இங்கே இருக்கு. தண்ணீர் செல்லும் தொட்டி 7 அடி உயரமும் 7.5 அடி அகலமும் கொண்டது. விளவங்கோடு மற்றும் கல்குளம் வட்டாரங்களுக்கு விவசாயிகள தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த தொட்டி பாலத்தை கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகான இயற்கை எழில் கொஞ்சம் தொட்டி பாலத்தை பார்க்கலாம் வாங்க. இங்கே காலையில் 6:30 மணிலிருந்து மாலையில் 6:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே பாலத்தின் மீது மக்கள் நடந்து செல்கிற வகையில் நடைபாதையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலத்துக்கு மேலே நின்று பார்க்கும்போது சுற்றி இருக்கும் இயற்கையை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது திருவட்டாரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், குளித்துறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவனந்தபுரத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு. இது தொட்டி வடிவில் கட்டப்பட்டிருந்தாலும் இரு மலைகளுக்கு நடுவே தொட்டில் போன்ற அமைப்பில் இருப்பதால் தொட்டி பாலம் என்று அழைக்கப்படுது. வறட்சியை தீர்ப்பதற்காக 1963ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வராக இருந்த காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட இப்பாலம் 1969இல் முழுமையாக கட்டப்பட்டு நிறைவு பெற்றது. இதற்கான தண்ணீர் பேச்சிப்பாறை மற்றும் சிற்றாறு அணைகளில் இருந்து கோதையாறு கால்வாய் வழியாக கொண்டு வரப்படுகிறது. இந்த பாலத்தின் கீழ் பரளியாறு என்ற சிற்றாறும் பாய்கிறது. இது தண்ணீரை கடத்தி செல்வதற்கான மலைப்பாங்கான காடுகளாக இருந்து மாத்தூர் பகுதியில் உள்ள கனியான் பாறை என்ற மலையையும் கூட்டுவாய் பாறை என்ற மலையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மலைகளை இணைக்கும் இந்த பாலம் நீள்வாக்கில் 1204 அடியாகவும் தரையில் இருந்து 104 அடி உயரத்திலும் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 32 அடியாகும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டப்பட்ட தொட்டி பாலம் இன்று நீர்ப்பாசனத்துக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் அழகிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இப்போ இது புனரமைக்கப்பட்டு சுற்றிலும் அழகாக வடிவமைக்கப்பட்டு வருது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாலத்துக்கு மேலே தண்ணி போயிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை சுற்றில இருக்கிற இயற்கையான மரங்களும் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாகவே வருவாங்க. பாருங்க, சுற்றி இருக்கிற இயற்கை எங்கே பார்த்தாலும் இயற்கையாகவே கண்ணுக்கு காட்சியளிச்சிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தூரமாக நடந்து போய் கீழே வரும்போதும் நிறைய கடைகளும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பல வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். குளிக்கிறதுக்கும் அழகான ஒரு ஸ்பாட். இந்த இயற்கை எழில் கொஞ்சம் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு நீங்களும் ஒரு வாட்டி குடும்பத்தோட வாங்க. எங்களுக்கு இந்த தொட்டிப்பாலம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பெருமைமிக்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட பெருமைக்குரிய இடம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு வாட்டி வர்றதுக்கு சிறப்பான இடமாவும் இது இருக்கு. இது போல பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.